வெல்கம் டு Techtamil applications. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹேக்கிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இது நம்பர் 1 ஹேக்கிங் டூல் ஃபார் ஆண்ட்ராய்டுன்னு கூட சொல்லலாம். அதுதான் நம்ம டெர்மேக்ஸ் ஆப். இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, சைடில் இது என்னடா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம போன வீடியோவில் உருவாக்கணும். இந்த அப்ளிகேஷன் எப்படி உருவாக்குறதுங்கிறத பற்றி போட்டுருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு டெர்மேக்ஸ்னு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்ஸ் பார்த்தோம்னா 4.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சூப்பரான ரேட்டிங்ஸ் தான் சொல்லணும். அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட ஆடான்ஸ்லாம் கிடைக்கும். இது எல்லாமே இந்த அப்ளிகேஷனோட ஆடான்ஸ். இதையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ இந்த டெர்மேக்ஸ் அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த டெர்மேக்ஸ் அப்ளிகேஷனில் நம்ம கொஞ்சம் சிம்பிளான கமாண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த டெர்மேக்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கமாண்ட் லைன் அப்ளிகேஷன்ஸ். அதாவது ஆண்ட்ராய்டுங்கிறது லினக்ஸ் பேஸ்டு ஒரு ஓஎஸ் தான் ஆண்ட்ராய்டு. அதனால் இதில் நம்ம ஒரு லினக்ஸ் என்விரான்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம். அதுக்கு தான் இந்த டெர்மேக்ஸ் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெர்மேக்ஸ் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கமாண்ட் லைனில் தான் இருக்கும். அந்த கமாண்ட்ஸில் ரொம்பவே சிம்பிளான கமாண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த அப்ளிகேஷன் நம்ம லினக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். லினக்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே கிட்டத்தட்ட நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். எம்எஸ் கன்சோல்ஸ், என்ஜி ராக், அப்புறமேல எஸ்கியூஎல் மாஸ்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹேக்கிங் அப்ளிகேஷன், ஹேக்கிங் டூல்ஸை நம்ம இந்த டெர்மேக்ஸ் மூலியமாகவே யூஸ் பண்ண முடியும். இதில் நமக்கு ரொம்ப பேசிக்கான கமாண்ட்ஸ்னால் எல்எஸ் கமாண்ட். இது இருக்க ப்ரெசன்ட் டைரக்டரியில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை, அதனால் எதுவும் லிஸ்ட் பண்ணல. இப்போ டைரக்டரி மாற்றணும்னா நம்ம சிடி கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படிங்கிறதுக்கு பிடபிள்யூடி அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒர்க்கிங் டைரக்டரிங்கிற டைரக்டரினா ஒன்றுமே இல்லை, ஃபைல்ஸ் தான் நான் டைரக்டரின்னு சொல்கிறேன். இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ நம்மளோட ஒரிஜினல் ஸ்டோரேஜை, அதாவது நம்ம எஸ்டி கார்டு, இன்டர்னல் மெமரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டோரேஜை இங்கேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் என்னென்னா இந்த கமாண்ட் தான் அது. நீங்கள் இங்கே அந்த கமெண்ட்டை நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து அந்த கமெண்ட்டை டைப் பண்ணிக்கலாம். இந்த கமெண்ட் ஒன்றும் பெருசாக கிடையாது. டெர்மேக்ஸ் -setup -storage கொடுத்து நீங்கள் என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். இப்போ நான் எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். எல்எஸ் கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் வந்துருச்சு. ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து சிடி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்போ ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே நம்ம வந்து நியூ சீன் அப்படின்னு கொடுத்தோம்னா புது டெர்மினல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு டெர்மினல், இது செகண்ட் டெர்மினல். இங்கே கீபோர்டை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கீஸ்லாம் வந்துடும். இங்கே நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லெட்டருக்கு சேமான, அதாவது நம்ம டைப் பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் சேமாக இருக்கக்கூடிய வேர்டை அதுவாகவே டைப் பண்ணிக்கும். இப்போ என்டர் பண்ணிங்கன்னா நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே போய்ட்டோம். இப்போ எல்லாம் டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த டைரக்டரிக்குள்ளே இருக்கோம். இப்போ திருப்பி சிடி டாட் கிரியேட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதை விட்டு வெளியே வந்துடுவோம். சாரி, நீங்கள் சிடி ஸ்பேஸ் ஃபுல் ஸ்டாப் கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டரி விட்டு இப்போ வெளியே வந்துடும். இப்போ நான் WPD டைப் பண்ணுறேன். இப்போ நம்ம அந்த டைரக்டரி விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணோம்னா கிளியர் கொடுத்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும். முக்கியமான ஒரு கமெண்ட்னா apt upgrade. இந்த கமெண்ட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு கமெண்ட் தான். அப்புறமேல அப்டேட். இந்த apt அப்டேட்டுங்கிறது உள்ளே இருக்க டூல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணோம். apt அப்கிரேடுங்கிறது இந்த டெர்மேக்ஸ் அப்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து நம்ம இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். apt install get. இப்போ கெட்டுங்கிற ஒரு டூலை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இது ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. இன்னொன்று வந்து க்ளோனிங் மெத்தட் மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த க்ளோனிங் மெத்தடுக்கு இந்த கிட் டூலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கிட் க்ளோன். அந்த அப்ளிகேஷன் அந்த டூலோடைய யூஆர்எல் நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா அது க்ளோன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் இந்த வீடியோவை தொடர்ந்து அதிகமான ஹேக்கிங் ஆப்ஸை பற்றி வீடியோ போடலான்னு இருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.